மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. பொருளாதார நெருக்கடி ஒரு காரணம், வேலைவாய்ப்பின்மை ஒரு காரணம், குறைந்த ஊதியம் ஒரு காரணம், கடுமையான கல்வி திட்டம் ஒரு காரணம், பாரபட்சமான தேர்வு முறைகள் ஒரு காரணம், மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்ட கல்விக் கொள்கை ஒரு காரணம். இவைகளையெல்லாம் புறக்காரணிகள். இந்த புறக்காரணிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு முழுமையான அமைப்போ சட்டமோ இந்தியாவிலே கிடையாது. எனவேதான் நான் மேற்சொன்ன பல காரணங்களின் காரணத்தினால் அந்த தற்கொலை உணர்வு என்பது மக்களினுடைய உள்ளத்திலே தலைதூக்க தொடங்குகிறது. அதிலும் குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்த உணர்வுக்கு ஆட்படுகிறார்கள் என்றால், இளைஞர்கள், அதற்கு பிறகு பெண்கள், அதற்கு பிறகு ஆண்கள், அதற்கு பிறகு ஆதரவற்ற முதியவர்கள். இவர்கள்தான் இன்றைக்கு அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆதரவற்ற முதியவர்களை அரவணைத்து காப்பாற்றுவதற்கு நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. அரசும் நடத்துகிறது. அதே நேரத்தில் இந்த மனிதநேயமுள்ள, மனிதாபிமானமுள்ள பலர் ஒன்று சேர்ந்து பல தொண்டு நிறுவனங்களை நடத்துகிறார்கள். பெரும்பாலும் அவைகளெல்லாம் நகர பகுதியில் இறங்குகின்றன. கிராம பகுதியில் அதை போன்ற தொண்டு நிறுவனங்கள் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த தற்கொலை உணர்வு என்பது நான் சொன்னதை விட வயதானவர்களை விட விவசாயிகள் மத்தியில் அதிகம் ஏற்படுகிறது. இன்றைக்கு இயற்கை சீற்றங்களால் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பயிர்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிற நேரத்தில் அந்த விவசாயினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பமும் வேதனையும் ஏற்படுகிறது. என்றால் அந்த இழப்பிற்கு ஈடாக அரசாங்கம் அத்தனையும் தந்துவிட முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அரசாங்கத்திலிருந்து அந்த நஷ்டஈடு கிடைக்கும். அதுவும் தேவைப்படுகிற நேரத்திலே அந்த உதவியும் கிடைப்பதில்லை. எனவே இன்றைக்கு விவசாயிகள் மத்தியிலேயும் அல்லது தான் விளைவித்த பொருளுக்கு ஒரு கட்டுப்படியாகக்கூடிய விலை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தினாலும் இன்றைக்கு விவசாயிகள் மத்தியிலேயும் தற்கொலை உணர்வு இன்றைக்கு ஏற்படுகிறது. அதை போல ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதநேயமுள்ள மக்கள் இன்றைக்கு குறுகி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தன் வீடு, தன் குடும்பம், தன் குழந்தை என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். நான் சின்ன வயதாக இருக்கும்போது கிராமத்திலே வளர்ந்தவள். அந்த கிராமத்திலே காலையில் 6 மணிக்கு வயலுக்கு சென்றால் மாலை 6 மணிக்கு வருவார்கள். 7 மணிக்கெல்லாம் உணவு உண்டு விட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு 7-7:30 படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி குழப்பமான எண்ணங்களோ குழப்பமான முடிவுகளோ அந்த காலத்தில் அந்த தற்கொலை என்பதெல்லாம் ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும். ரொம்ப அவங்களே சொன்னாங்க, வயதில் மூத்தவர்கள், சரி செய்ய முடியாத கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தற்கொலையிலே 2வது இடம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் எல்லாம் வேதனைப்பட வேண்டும். இதில் இன்னொன்றும் சொன்னார் சங்கரநாராயணன், பதிவு செய்யப்பட்ட தற்கொலைகள்னால் இங்கே அவேர்னஸ் அதிகம், விழிப்புணர்வு அதிகம். எனவே ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டாருன்னா உடனே போலீஸ் வந்துடுது, அவங்க பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, தற்கொலை என்று முடிவு செய்து பதிவு எழுதிடுறாங்க. ஆனால் வடநாட்டில் கிராமங்களில் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே பதிவு செய்யப்படாததன் காரணமாகவே மற்ற மாநிலங்களில் தற்கொலையினுடைய எண்ணிக்கை குறைவாக காட்டப்படுகிறது என்று கூட நாம் மனதை தேற்றிக்கொள்ள முடியும். எனவே எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் போவதை நாம் தடுக்கணும். அதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். எனவே தன்னார்வலராக இன்றைக்கு 40 பேர் இந்த அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள். வாரத்திற்கு ஒரு நாள் மனதின் மையத்திற்கு 4 மணி நேரம் அவர்கள் அந்த தொலைபேசிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தால் போதும். இப்போவே சூரியன் எஃப்எம்மில் விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த 4 நாளாக தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தன்னார்வலர்கள் அங்கே அவர்களுக்கு பதில் சொல்லி அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற அந்த பணி கடந்த 4 நாட்களாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் தன்னார்வர்கள் தேவை. எனவே மனிதநேயம் மிக்கவர்கள், மற்றவருடைய துன்பத்தை போர்க்க வேண்டும் என்று ஆர்வமுடையவர்கள், நீங்கள் எல்லாம் இந்த அமைப்பில் இணைந்து உங்களது பங்களிப்பை தந்து ஒரு உயிரை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.